போடி பழங்குடியினர். யாருக்கு பெரிய தொப்பை அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறவங்க தான் இந்த போடி பழங்குடியினர். எந்த ட்ரைப பார்க்க நான் கிளம்பி இங்க வந்தனோ, எந்த ட்ரைப பார்க்க முடியாதுன்னு 3வது நாள் என்னோட ட்ரிப் கேன்சல் ஆச்சோ, அதே ட்ரைப பார்க்க இன்னொரு சான்ஸ் கிடைச்சுச்சு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே பழங்குடியினரே வெவ்வேறு கிராமங்களா வசிப்பாங்க. சோ ஒரு கிராமத்துல நடந்த போட்டியை மிஸ் பண்ணாலும் இன்னொரு கிராமத்துல நடக்க போற போட்டியை பார்க்க எனக்கு ஒரு சான்ஸ் வந்தது. ஆனா உயிரோட திரும்பி போவோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த பயணம். அது எப்படி ஆரம்பிச்சுச்சு, எப்படி முடிஞ்சுச்சு அப்படின்னு பாப்போமா? எந்த கைடுமே இல்லாம ஒரு கார் டிரைவரே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த பயணம். வழக்கம் போல ஒரே ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு என்னோட டிராவல ஆரம்பிச்சேன். கால்ல முதல் நாள் அடிபட்ட வலி கூட கொஞ்சம் அதிகமாவே இந்த நாள் இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் இந்த டிராவல் எனக்கு கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா கார்ல தானே போறோம், எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஆரம்பத்துல ஊருக்குள்ள போகும்போது கொஞ்சம் ரோடு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனா போக போக ரோடு ரொம்ப நல்லாவே இருந்தது. நாங்களும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போக ஆரம்பிச்சோம். ஏன்னா எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? 150 கிலோமீட்டருக்கு மேல அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஊருங்க இது! அவ்வளவு அழகான லேண்ட்ஸ்கேப். எத்தியோப்பியானாலே காஞ்ச பூமி காஞ்ச பூமின்னே கேள்விப்பட்டு இங்க இப்படி பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்தது. அதுவும் ஒரு இடத்துல எல்லாம் இறங்கி பார்க்காம என்னால போகவே முடியல. அவ்வளவு ஒரு அழகா இருந்தது அந்த இடம். வீடியோல பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு தெரியல. ஆனா நேர்ல ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க காரை. அங்க யாருக்கும் வெயிட் பண்ணணும், அவங்க வந்தாதான் அவங்க கூட தான் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கார்ல இருந்து இறங்கி பார்த்தா ஒரு பக்கா கிராமம். அங்க சின்ன சின்ன கடைகள் இருந்தது. ஒவ்வொரு கடையிலயும் சேர் போட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உட்கார்ந்து அங்க இருக்க குழந்தைங்க கூட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு, அப்படியே அங்க கிடைச்ச வாழைப்பழம், அவக்காடோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டைம் போயிட்டே இருந்தது. அந்த இடத்துல நான் அவ்வளவு தைரியமா இருந்ததுக்கு காரணம் அங்க இருந்த இன்னும் 2 டூரிஸ்ட் தான். தனித்தனியா டூர் ஏஜென்ட்ஸ் மூலமா வந்திருந்தாங்க. சோ அந்த ட்ரைப பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னும் நம்ம கூட சில பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சாலே ஒரு சின்ன தைரியம் வரும் இல்லையா? அப்படிதான் இருந்தது எனக்கு. ஒரு வழியா அங்கிருந்து கிளம்பி போனா மறுபடியும் ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப். இப்போ என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன். போடி ட்ரைப பார்க்கணும் அப்படின்னா யார்கிட்டயோ போய் நீங்க அனுமதி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க காருக்குள்ளேயே வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள போயிட்டு அனுமதி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பயணத்தை தொடர்ந்து சேர்ந்த இடம் இதுதான். சேர்ந்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இடம் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் நடக்கணும் இங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க. டிரைவர்ஸ் மட்டும் நாங்க வரல, அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னாங்க. நடக்கணும் தானே, நடந்துடலாம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சா ஃபாஸ்ட் யா தெரிஞ்சிருச்சுங்க, இவங்க ஏதோ ஒரு பாதைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு. இதுக்குள்ள நடக்கிறதே பெரிய விஷயம். இதுல வீடியோவா அப்படின்னு வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே வந்தேன். இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வீடியோவும் கவர் பண்ணோம். Stop the video and come fast. முன்னாடி போறவங்கள ஃபாலோ பண்ணலன்னா மிஸ் ஆயிடுவோம். அங்கங்க கிளை பாதை வேற. அவங்க டூர் கைடோட ஏதோ ஒரு பாதையில போயிட்டாங்க. அவங்கள பார்க்கவே முடியல. லைஃப்ல இது வரைக்கும் எங்கேயும் இது மாதிரி போனதே இல்லை. ஹாங்காங்ல இருந்து வந்தவங்க அவங்க டூர் கைடோட ரொம்ப வேகமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் தான் டூர் கைடு இல்லாம போன ஆளு. அதனால அந்த டூர் கைட் ஒயிட் டிஷர்ட் போட்டிருந்தாரு. அந்த டிஷர்ட்டை பார்த்துக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சேன். எனக்கு பின்னாடி செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு இருந்தாரு கன்னோட. ஆனா அவருக்கும் பாதை தெரியாது. நான் போற பாதையை தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. முன்னாடி போறவரு பாதையை கரெக்ட் பண்ணி விடுறாரு. இப்படியே தான் போகணும் போல. எதுக்குள்ள நடக்கிறேன்னு பாத்தீங்களா? ஃபுல்லா புல்லு மாதிரி ஊங்கி வளர்ந்துருந்துச்சு. 3/4 மணி நேரத்துக்கு மேலே இதே பாதையில் ஒத்தேடி பாதையில் நடந்து போயிட்டுருக்கேன். என்னை தவிர எனக்கு முன்னாடி போகிற எல்லாரும் வேகமாக போகிறாங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அவ்வளோதான்.
போயிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு தெரியல. எங்கேயாவது கீழே மயக்கம் போட்டு விழுந்தாலும் கூட அவ்வளோதான், அவுட்டு. யாருமே எதுவும் பண்ண முடியாது. இதில் மழை வேற. I'm sorry to make you slow. சத்தியமாக எதிர்பார்க்கல இது மாதிரி ஒரு ட்ரிப் இருக்குன்னு. தெரியாமல் தான் உள்ளே வந்துட்டேன். ஒரு பெரிய காடு, அதுக்குள்ளே நடந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சத்தியமாக முடியல. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா. பாடா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்கா இருக்கு, மழையில நனைஞ்சோம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு நினைச்சா போக போக அந்த மழையில நடக்கவே முடியல. மண்ணு பயங்கரமா வந்து ஈரமாகி ஷூல எல்லாம் ஒட்டி அந்த ஷூலயே அவ்வளோ மண்ணு, ஒரு ஆளையும் தூக்கிக்கிட்டு நடக்கிற மாதிரி இருந்தது. ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த சமயத்துலதான் எனக்கு இன்னொரு சப்போர்ட் கிடைச்சிச்சு. அந்த ஹாங்காங்ல இருந்து வந்த பொண்ணு ரொம்ப ஸ்பீடா நடந்து போனாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் ஸ்லோவாயிட்டாங்க. அவங்களோட ஷூல நிறையவே மண்ணு ஒட்டிக்கிட்டதுனால அவங்களால நடக்கவே முடியல. கொஞ்சம் உட்காந்து ஸ்லோவா போனதுனால நான் முன்னாடி ஓடி ஓடி இவங்களை எப்படியாவது ஃபாலோ பண்ணணும்னு நடந்தேன் இல்லையா, அது மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு தேவை இல்லாம அவங்க கூட கொஞ்சம் ஸ்லோவாவே நடக்கிற மாதிரி வந்து அமைஞ்சிச்சு. சுத்தமாக முடியல. 1.5 மணி நேரத்துக்கு மேலே நடந்துட்டாச்சு. முடியவே இல்லை. போது போய்கிட்டே இருக்குங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதையே தெரியல. போடி ட்ரைபை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வந்தேன். ஆனால் இப்போ அவங்கள பார்க்கணுன்னு தோணலை. பத்திரமா வந்து உயிரோடு போய் சேருவோமா அப்படின்றத இப்போ தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ட்ரிப்பு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு தெரியல. பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆள் நடமாட்டம் தெரியுது. ஆனா இது மாதிரிலாம் வந்துட்டு தானே போயிட்டு இருக்காங்க. அப்பா சான்ஸே இல்லைங்க. அப்பா வந்து சேர்ந்தாச்சுங்க கிராமத்துக்கு. வந்து ஒரு வழியாக உட்காந்தாச்சு. வந்து சேர்ந்துட்டோன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இதே பாதையில இன்னும் 5 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறதா அப்படின்னே தெரியல. எப்படி நடந்து போகணும் தெரியல. ஆல்ரெடி இப்ப வந்து ஒரு சாயந்தரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க அங்க போய் பார்த்து திரும்பி வந்து நைட் ஆயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். என்ன நடக்க போகுது அப்படின்னே வந்து தெரியல. No, I didn't know. If I had known, I wouldn't have come. If they bring us to sacrifice. இவ்ளோ கொடுமையா இருக்கும் இந்த பயணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கூட வந்தவங்க கேட்டாங்க. தெரிஞ்சுன்னா வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னேன். உண்மையாவே இங்க வந்து அது மாதிரி ஒரு போட்டி நடக்க போகுதா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் என் கூட வந்தவங்க கிட்டையும் கேட்டப்போ அவங்களும் வந்து பெருசா ஐடியா இல்ல, ஆனா நடக்கும், இனிமேதான் வருவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் நடந்து வந்து இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோங்கிறதே எனக்கு பெருசாக தெரியல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, இருந்தாலும் வந்துட்டோம், பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்திருக்க இடம். ஓகே, ஸோ வந்துட்டு இதுதான் ஒரு பழங்குடியினர் இருக்கிற இடம். சுற்றி காடு தாங்க, இங்கே தான் வந்து இருக்கிறாங்க.
இங்கே கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே இருக்குது. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எத்தியோப்பியாவில் சின்ன சின்ன வீடு வந்து பார்த்துருப்போம். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே வந்து இருக்குது. அந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாக இந்த பக்கம் எல்லாம் காடு, இங்கே கூட வீடு இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நான் வந்து எத்தியோப்பியா வீடு பார்க்கும்போது இந்த நம்ம ஊர்லெலாம் கூரையில் செய்வாங்க இல்லைங்களா, இங்கே அந்த அதாவது தென்னம் கீற்றா அதில் செய்வாங்க. இங்கே எப்படி செய்வாங்கன்னு ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தேன். சபானான்னு என்னமோ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது என்னங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சுதுங்க. அது வழியாக தான் வந்து நடந்து வந்தோம், ஃபுல்லாக அந்த காட்டு வழியாக தான். இங்கேயும் அதான் அந்த சபானா அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஓலை மாதிரி இருக்குது. அதில் தான் வந்து வீடு வந்து கட்டியிருக்காங்க. இப்போது இங்கே நாங்கள் பார்க்க வந்திருக்குது போடி பழங்குடியினர். இவங்களோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா ஒரு போட்டி வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போட்டி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நடத்துகிறாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே இந்த காம்படிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வில்லேஜஸில் ஏற்கனவே நடந்துருச்சு. இந்த கிராமத்தில் இன்றைக்கி தான் இந்த காம்படிஷன் நடக்குது. ஸோ இந்த காம்படிஷன் என்னென்னா பசங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தகுதியாகிற மாதிரி ஒரு காம்படிஷன். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊர் தலைவராக கிங் மாதிரி, அதாவது மிஸ்டர் இந்தியா அப்படின்னு வந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி கூட சொல்லலாம். இங்கே அவங்கவுங்க கிராமத்துக்கு ஒரு ஆளை வந்து இவர் தான் கிங், இவர் தான் வந்து அழகாக இருப்பார் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுற காம்படிஷன் தான் இந்த காம்படிஷன். அழகாக இருப்பார் அப்படின்னு இவங்க எதன் மூலமாக வந்து சொல்ல போகிறாங்கன்னா, எவ்வளோ அளவுக்கு குண்டாக இருப்பாரோ அந்த அளவுக்கு அழகு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊர்லெலாம் எத்தனை பேர் குண்டாக இருக்கும், அதை வந்து எடை கம்மி பண்ணணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சிட்ருப்போம். குண்டாக இருந்தால் அழகு இல்லை அப்படின்லாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் இங்கே எவ்வளோ குண்டாக இருக்கிறாங்களோ அவ்வளோ அழகாக அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த குண்டாக இருக்க ஆண்களை தான் வந்து பெண்களுக்கும் வந்து பிடிக்குமா. ஸோ இவங்க குண்டாக ஆகிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 மாதத்துலேருந்து இவங்க வந்து மாட்டோட ரத்தம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டோட ரத்தமும் மாட்டு பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில இதெல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நடக்கும்னு தெரியல. அதாவது இந்த ஆண்கள் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு வெளியிலே வரமாட்டாங்களாம். 6 மாதத்துக்கு வந்து வெளியிலே வராமல் அவங்களே வந்து ரத்தமும் பாலும் மாற்றி குடிச்சு வெயிட் அதிகப்படுத்துறதுலே இருப்பாங்களாம். 6 மாதம் கழித்து இந்த போட்டிக்கு தான் இவங்கெல்லாம் வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்க யார் வந்து அதிகமாக வந்து குண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அளவெடுத்து பார்த்து அவரை வந்து அழகனாகவும் இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசனாகவும் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போடி ட்ரைபில் இருக்க கிராமங்களில் இந்த கிராமத்து மக்களே அந்த குண்டாகிறதுக்கு ஊக்குவிச்சு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மாட்டோட ரத்தம் பால் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ தூரம் வந்து இவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குது, என்ன இங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பழங்குடியினர் அவங்களுக்குன்னு ஒரு போட்டியோ வச்சா யாருமே ட்ரெஸ் போட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றாங்க, ஒரு மரத்தை சுத்தி வராங்க.
want to go there, we can go, but they will tell us again when we can go. வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. வயிறு வந்து அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருந்து பாருங்க அப்படின்னு. அதனால் நாங்கள் இங்கே தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கோம். You guys, now you are free to take a video picture as much as you can. Okay. So possible. Can we go near? Yes. Okay. You can follow those people. Okay. And round, and we can have as much as possible the photos and video. Okay. So, We can have. yes. ஒரு பக்கம் வந்து நம்ம ஊர்லலாம் இந்த அதுக்கு பேர் என்ன பாட்டிங்கெல்லாம் ஒரு மாதிரி பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா, அது எனக்கு கரெக்டாக தெரியல. அது மாதிரி ஒரு பக்கம் வந்து பாட்டிங்க வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. ஓகே. இங்கே எல்லா வில்லேஜுக்கும் வந்து காம்படிஷன் நடக்குதுங்க. எல்லா வில்லேஜ்லேருந்துமே மக்கள் வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வில்லேஜ் வந்துட்டாங்க. இப்போ வந்து 2 சைட்லேருந்து 2 வில்லேஜ் வந்துட்டுருக்காங்க. இந்த போட்டி வந்து நிறைய கிராமத்துக்கு நடக்கும் போலங்க. ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் நிறைய பேர் வந்து வராங்க. ஸோ அவங்கவுங்க கிராமத்து மக்களை வரவேற்கிறதுக்கு அவங்கவுங்க ஊர்லேருந்து வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. பின்னாடி வந்து வில்லேஜ்லேருந்து வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே இந்த மரத்தை தான் ஃபர்ஸ்ட் வர்றவங்க எல்லாருமே சுற்றி போகிறாங்க. இந்த மரம் தான் அவங்களுக்கு ஒரு புனிதமான மரம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை தான் எல்லாருமே சுற்றி வருவாங்களாமா. இது வரைக்கும் 2 கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போ 3வது கிராமம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லேடி பாருங்க அங்க வயிற்றுக்கு அளவெடுத்துட்டு இருக்காங்க. இப்படிதான் எந்த வயிறு வந்து பெருசா இருக்கு அப்படிங்கறத வந்து அளவெடுக்கிறாங்க.
இங்க நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் நிறைய அடி விழுந்துச்சு. அப்பப்ப அங்க இருந்த பெண்கள் ஆண்கள்லாம் வந்து முதுகுல தட்டிலாம் விட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இந்த போட்டோ வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அதனால அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. நான் அடி வாங்காம தப்பணும்னு அந்த வந்த ஒரு ஆள் கூடயே வந்து போயிட்டு இருந்தேன். எங்க போகணும்னு நினைச்சாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு அவரை கூட்டிகிட்டே வந்து போனேன். இப்ப கூட மறுபடியும் ஒரு பிரச்சனை, ஏன் எங்களை வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க.
இந்த அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் போய் நிறைய ஏதோ குடிச்சிட்டு இருக்காங்க. ஓரமா நின்று ஏதோ குடிக்கிறாங்க. பால் குடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க ஒரு அம்மா எடுத்துட்டு வரத பார்த்தா அது பால் மாதிரி வந்து தெரியல. ஆனா வெள்ளையா தான் இருந்தது. இவங்க ஏதோ குடிச்சு குடிச்சு இந்த தொப்பையை பெருசாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. தொப்பையையும் அளக்குறாங்க, தொப்பைக்கு மேல கீழையும் வந்து அளக்குறாங்க.
இவங்க எப்போதுமே இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. இந்த போட்டிக்காக மட்டும்தான் அதுவும் ஒரு 6 மாசம் மட்டும்தான் இவங்க நிறைய சாப்பிட்டு இவங்க குண்டாகுறாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எடையை குறைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எடையை குறைக்கிறதுக்கும் இவங்க சாப்பிடுறாங்க. அது என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது ஒரு இலை சாப்பிடுறாங்க அப்படின்னு. அவங்க கிராமத்துல ஏதோ ஒரு இலை இருக்குதாங்க, அதை சாப்பிட்டா வெயிட் தானா குறையும் அப்படிங்கிறாங்க. என்னென்னலாம் இலை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி இலை எங்கேயாவது இருக்குமோ? அவ்வளவுதான். என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுனாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த கூட்டிட்டு வந்தவர்ல ஒருத்தவர் கிளம்பலாம் இருட்டிடும், சீக்கிரம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, வின்னர் யாருன்னு சொல்லவே இல்லையே. இதே கேள்வியதான் நானும் கேட்டேன். என்னை வேகமா கூட்டிட்டு வந்துட்டீங்களே, நான் வின்னரே பாக்கல அப்படின்னு சொன்னேன். நீங்க பாக்கலையா? அங்க லாவெண்டர் கலர்ல காதுல ஒரு பிளேட் மாதிரி மாட்டிருந்தாருல, அவர் தான் வின்னர் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வீடியோல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் யார் அந்த வின்னர்னு. நீங்களும் வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஒருத்தர் மட்டும் காதுல லாவெண்டர் கலர்ல ஒரு தட்டு மாதிரி இந்த முர்சி மக்கள் மாட்டிக்கிற ஒரு சின்ன பிளேட் மாதிரி காதுல மாட்டிருப்பாரு. அவர் தான் இந்த போட்டியோட வின்னர். வின்னர் யாரோங்க, அவ்வளவுதான். இனிமே அவரு அங்க எந்த பொண்ணு அவருக்கு பிடிக்குதோ அந்த பொண்ணை அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அதே பாதை, அதே நடை. இந்த தடவை வேகம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஏன்னா இருட்டுறதுக்குள்ள போகணும். இருட்டிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். இவ்வளோ கஷ்டத்தோட போய்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல பாதை மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்புறம் அங்க நின்னு எல்லாரும் சேர்ந்து பேசி அப்புறம் முன்னாடி போனவரும் மறுபடியும் எங்களை கரெக்டான பாதையில கூட்டிட்டு போனாரு. நடை தொடர்ந்தது, பயணம் முடிந்தது. காடு, மலை, ஏறி இறங்கி வந்துட்டோம். இதுக்குள்ளதான் நடந்துட்டு வந்திருக்கோம். இதுல இருந்து எங்க போனோம்னு எங்களுக்கே தெரியாது. அங்க போயிட்டு அங்கேயும் திரும்பி வந்திருக்கோம். ஃபுல்லா இப்படிதான் இருந்தது. இதுக்குள்ளதான் போயிட்டு வந்திருக்கோம். ரீச் ஆயாச்சு. அப்போ இங்க பாருங்க, காலையில 8:30 கிளம்புது இந்த ஊருக்கு. சூரியனே மறைய போகுது.
என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு அனுபவங்க, அதுவும் வேற ஒரு நாட்டுல, அதுவும் பழங்குடியினரோட இடத்துல. உண்மையாவே கடவுள் தான் காப்பாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் ரியல் அட்வென்ச்சரா நான் ஃபீல் பண்ணினேன். கிளம்பி 150 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணணும். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இப்படி எந்த ஐடியாவுமே இல்லாம எவ்வளவு தூரம் போகணும், எங்க போகணும் அப்படின்னு தெரியாமையே, முன்பின் தெரியாதவங்க கூட இவ்வளோ தூரம் நடந்து போய் திரும்பி வந்ததை நான் ஒரு பெரிய விஷயமா தான் வந்து நினைக்கிறேன். போடி பழங்குடியினரை பார்க்க போன என்னுடைய பயணம் இனிதே முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சு என்னுடைய பயணம்? நல்லா இருக்கு, அட நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. இன்னொரு பழங்குடியினரோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.